நடுவானில் எந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. திருவனந்தபுரத்தில் இருந்து பெங்களூரு சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் எந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. நடுவானில் எந்திர கோளாறு ஏற்பட்டதை அடுத்து 167 பயணிகளுடன் திருச்சி விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமான இயந்திரத்தில் ஏற்பட்டிருக்கும் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் விமான பொறியாளர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருவனந்தபுரத்தில் இருந்து பெங்களூரு சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. நடுவானில் எந்திர கோளாறு ஏற்பட்டதை அடுத்து 167 பயணிகளுடன் திருச்சி விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டது. விமான இயந்திரத்தில் ஏற்பட்டிருக்கும் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் விமான பொறியாளர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருவனந்தபுரத்தில் இருந்து பெங்களூரு சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதை அடுத்து 167 பயணிகளுடன் திருச்சி விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தற்போது அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், விவரங்கள். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து 167 பயணிகளை ஏற்றுக்கொண்டு ஏர் இந்தியா விமானம் இன்று காலை புறப்பட்டது. அந்த விமானம் கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு சென்று கொண்டிருக்கும் போது நடுவானில இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு விமானத்துல. அதனை உடனடியாக கண்டறிந்த விமானிகள் திருச்சி விமான நிலையத்துல விமானத்தை தரையிறப்பதற்கான அனுமதியை கோரியிருக்காங்க. உடனடியாக அவர்களுக்கு அனுமதியும் வழங்கப்பட்டதை அடுத்து அவசரமாக திருச்சி விமான நிலையத்தில் அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது. உடனடியாக அந்த தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டு விமானம் தரையிறக்கப்பட்டதுனால பயணிகளுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அனைத்து பயணிகளும் நலமுடன் இருக்கிறாங்க. இந்த அதிர்ச்சியில ஒரு சில பயணிகளுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதா கூறப்படுது. அவர்களுக்கும் முதலுதவி சிகிச்சை அளித்து அவர்களும் நலமுடன் இருப்பதாக தகவல்கள் வருகிறது. இங்கே தற்பொழுது அந்த விமானம் திருச்சி விமான நிலையத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில விமான பொறியாளர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. முழுமையா சரி செய்த பின்பு மீண்டும் விமானம் எடுக்கப்படும் அல்லது மாற்று ஏற்பாடுகள் செய்வதற்கான நடவடிக்கை இன்னும் சிறிது நேரத்தில் செய்யப்பட உள்ளது. இப்ப தற்பொழுது அனைத்து பயணிகளும் நலமுடன் இருப்பதால் அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கு. இப்ப உடனடியாக அந்த தொழில்நுட்ப கோளாறு கண்டறிந்ததன் காரணமாக எந்தவித ஒரு பாதிப்பும் இன்றி விமானம் தரையிறக்கப்பட்டு தற்போது அனைத்து பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் நலமுடன் இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.